ஹலோ வலிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். சாட்டர்டே இன்னைக்கு சாட்டர்டேம்மா. இன்னைக்கு என்ன நம்ம வீலாக் பார்க்கலாம். சாட்டர்டே வீலாக் என்ன ஓகே. ரொட்டீன் வீலாக் பார்க்கலாம். காலையில் காலை கடல்லாம் முடிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது. இது தைராய்டு பார்த்துருக்கேன். தைராய்டு மாத்திரை எடுத்து வந்திருக்கேன். வேப்பந்தலை கழுவிட்டு வரேன். வேப்பந்தலை அரைச்சி குடிக்கிறேன். இது 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பேன். டெய்லி குடிக்க மாட்டேன். டெய்லி கசப்பு குடிக்கக்கூடாது. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி. இது கிடக்கட்டு நாளைக்கு எடுத்துக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வாங்கிட்டு வந்தேன். இது பப்பாளி பழம் 10 ரூபா. மாதுளம்பழம் என் பொண்ணு வந்தா அன்னைக்கு அவள் கொண்டு வந்தா. பழம் இது 30 ரூபா. இந்த வாழைப்பழம் 30 ரூபா. இது நாட்டு சக்கரை ப்ரூத்தூள் நேற்று வாங்கினேன். நேற்று வெள்ளிக்கிழமைனால உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் வாங்கினேன். வெள்ளிக்கிழமை எப்பயும் உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் வாங்கிடுவேன். கல்லுப்பு தான் வாங்குவேன். ஏமா அது வாங்கினா நல்லதா? கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வெள்ளிக்கிழமை வாங்கினா நல்லது. அதனால வாங்கிட்டேன். சரி, நான் இதை அரைச்சி குடிச்சிட்றேன். அரைச்சிட்டேன். இதை வடிகட்டி குடிச்சிட்றோம். கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா 2 நாள் விட்டு. டெய்லி குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேப்பந்தலை வீரியம் கூட. அதோட கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். பாக்காயை விட கசக்குது. மஞ்சள் கட்டுங்க. ரியாக்ஷன் பாலை காய்ச்சலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு டீ சாப்பிடுவேன். இவனுக்கு மட்டும்தான் இப்போ பால். ஒரு காப்பி தான் போடணும். அது போட்டுடலாம். கத்திரிக்கோள்
இந்த பால் காயட்டும். நம்ம போய் விளக்கு போட்டு வந்துடுறேன். விளக்கேற்றி எல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்புல இந்த ஏற்றச்சரி முடிஞ்சவன சில பல அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அதற்கான முன்னேற்ற அமைப்புகள் இன்னைக்கு ஒயிட் லைட்டு இதுவாக இருக்கு. இந்த லைட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க பெரிய லைட்டு இங்கே இருக்கு சுவிட்ச் எதுவும் சரியில்லை. இந்த லைட் போயிடுச்சு, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அது எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து பார்க்கணும். ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசியை இன்றைக்கு குரு பார்க்க ராசிநாதன் சனி இன்றைக்கு சுக்கிரன் சேர்ந்திருப்பது என்பது ரொம்ப பொறுத்து விட்டது. யாராக இருக்கட்டும், வயதானவங்களா இருக்கட்டும், நடுத்தர வயது இல்லாமல் இருக்கட்டும், இளைய பருவங்களா இருக்கட்டும், அவங்கவுங்க வயதுக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இப்போது புருஷன் யாரு, பொண்டாட்டி யாரு, யாரு வாழ்க்கை துணை, எவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு நிலையில குடும்ப தலைவியார், குடும்ப துணைவர் யார் என்பதை நீங்களே உறுதி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்கு. இந்த நாள் கண்டிப்பா மகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைந்திருக்கு. அதே போலவே வாக்கு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. சக்கரை போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். கும்பராசிக்கெல்லாம் நல்லா இல்லை சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யார் கும்பராசி? எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் அந்த பொண்ணும் கும்பராசி. எங்கள் வீட்டில் தனுசு ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இதுதான் இருக்கு. இது தண்ணி மாற்றிட்டு வச்சிட்றேன். இதை ஊற்றிட்டு தண்ணி தீர்த்த தண்ணி இதை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன் சாமிக்கு. இந்த லைட்டு பாட்டி டீத்தூள், இஞ்சி போடலாம். இஞ்சி போட வேண்டாமா? வேண்டாமா? இஞ்சி போட்டால் எனக்கு பிடிக்காது, ஒரு வாசம் வருதுங்க, அதனால இஞ்சி போடுறது இல்லை. இஞ்சி போடவா வேண்டாமா? சரி, டீ போட்டு உனக்கு என்னம்மா பொங்கலை? இந்த பொங்கிடுச்சு. பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? உனக்குலாம் ரொம்ப இதுதான்டா. பொங்கிடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த பருப்பு என்ன பருப்பு பேர் என்ன? ஆல்மண்ட்ஸ், மாதுளை. அது என்ன பருப்பு? பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு 3 நாள் இது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும். நாளே மறுநாள் எடுத்து சாப்பிட்டோம்னா, தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன், அப்புறம் உரிச்சிக்கலாம். சரி, இந்த அவனுக்கு டீ. எனக்கு நான் அப்புறம் அரைக்கிறேன்.
இந்த பாத்தி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்க வாக்கிங் நடக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வாசல் பெருசாக இருக்கும், அதனால வாசலில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வரேன். ஒரு 10 டைம்ஸ் நடந்தேன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும், வாக்கிங் மாரி ஆயிடும். இங்கே பாருங்க போகிறேன். இப்படிதான் வாக்கிங் நடந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் உள்ள தேக்கையில் பூரா விழுந்து அந்த தரை பூரா கருப்பு கருப்பாகிடுச்சு, பாசி பிடிச்சி. அதுக்கு என்ன செய்யறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாசி பிடிச்சி போகுது வாசல் பூரா, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுண்ணாம்பு அடிக்கலாமா வாசல்லேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசல் பாசி பிடிச்சா அதுக்கு என்ன பண்ணலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள அந்த பக்கத்து விட்டு தேக்காயில் விழுந்து எல்லாம் பாசியாக பிடிச்சிருக்கு. சப்பாத்தி போட போகிறேன் இன்னைக்கு காலையில். பாருங்க, சப்பாத்தி மாவு செய்யுது. மார்னிங் டிஃபனா? மார்னிங் டிஃபன். டுடே பிடிக்குமா பிடிக்காதா? டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மக்களே. டுடே பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் தண்ணி வேணும். மாவு கலக்கிறதுக்கு எதுவும் பக்கம் இருக்கா? ஒரு சிலர் மாவு பிசையிறப்ப கஷ்டப்படுவாங்க, நான்லாம் ஈஸியாக பிசைஞ்சிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பிசைஞ்சிட்டேன் பாருங்க. பூரி போடுவா சப்பாத்தி போடுவா? யுவர் ஆப்ஷன், எது வேணாலும். எதுனாலும் ஓகே. சப்பாத்தியே நம்ம ரொம்ப நாளாக போடல, அதனால சப்பாத்தியே போடுவோம். ஏன் சப்பாத்தி ரொம்ப நாளாக போடலை? ரொம்ப நாள் போடலை, என்னமோ தோணலை. இன்னைக்கு சப்பாத்தியே போடுவோம். போதும்ல இது நம்ம 2 பேருக்கு இந்த மாவு. ஒரு 10 சப்பாத்தி வரும். போதும். மாவு கொஞ்சம் தான் இருக்குது, அது நைட்டுக்கு வேணும், அதனால தான் சப்பாத்தி போடுறேன். மாவு கொஞ்சம் தான் இருக்குது, அது நைட்டுக்கு வேணும், அதனால தான் இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். பகலில் சப்பாத்தி போடலாம், நைட்டில் சப்பாத்தி போடணும் கஷ்டமாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம், அது மாவு சேரட்டும். சப்பாத்தி போட போகிறேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன், இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டு
மாப்படைஞ்சிட்டேன் போடலாம். உருட்டிக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக உருட்டி கொள்ள வேண்டுமா? சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேண்டும். அஞ்சு 10 சப்பாத்தி. நான் கட்டை வச்சுக்க மாட்டேன், தரையிலே தேய்ச்சிருவேன். இந்த தரை நல்லா சுத்தமாக தான் இருக்குது. நல்லா தொடச்சிட்டு நீட்டாக அதிலே தேய்ச்சிருவேன். சப்பாத்திக்கு என்ன மாவு மம்மி யூஸ் பண்ணுவீங்க? கோதுமை மாவு. கோதுமை மாவு தான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த மாவு யூஸ் பண்ணக்கூடாது. சப்பாத்திக்கு நம்ம எப்பயுமே கல், தோசை கல், வேறு கல் தான் யூஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு யூஸ் பண்ண கல் தோசைக்கு யூஸ் பண்ணால் தோசை எடுக்க வராது. இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கு புதினா, இது புதினா இல்லை, மல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் மல்லி இதை போட்டு மல்லி சட்னி. சப்பாத்திக்கு ஒரு கல், தோசைக்கு ஒரு கல் தனித்தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் சப்பாத்தி தோசை எடுக்க வரும். தோசைக்கு இரும்பு கல் வச்சுக்கிறது பெட்டர், நல்லது. சப்பாத்திக்கு இந்த கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கல் இது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இல்லை, இது என்னமோ கல். அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி நம்ம அப்படியே இது நல்லா எடுக்கிறது இல்லை, அதனால இது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சப்பாத்தி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி என்ன தீர்த்து வச்சு வாங்கணும். காலை டிஃபன் இன்னைக்கு சப்பாத்தி, மல்லி சட்னி. உருளைக்கிழங்கு இல்லை, அதனால மல்லி சட்னி வச்சுட்டேன்.
லஞ்ச் என்னன்னா சாதம் வடித்து சுட சுட சாதம் வடித்து இது கருணக்கிழங்கு இருந்துச்சு, கருணக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுட்டு முட்டையை சும்மா வேக வச்சுட்டு அதில் போட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ். கருணக்கிழங்கு குழம்போட கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தானே, அதோட முட்டையை வேக வச்சு போட்டேன். மோர் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ இன்றைக்கி இப்போ சனி பிரதோஷம் மக்களே. இன்றைக்கி சனி பிரதோஷத்துக்கு எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சனி பிரதோஷத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு வருஷம் பிரதோஷத்துக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி கோயிலுக்கு. எல்லோரும் நல்லா இருக்குன்னா நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.